ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்தமாதவம். ஓம் மூன்றாவது அத்தியாயம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத த்ருதீயோऽध्यायः. கர்மயோகः. அர்ஜுன உவாச ध्यायसि चेत् कर्मणस्ते मदा बुद्धिर्जनार्दन तत्किं कर्मणि कोरे माम् नियोजयसि केशव व्यामिश्रेण वाक्येन बुद्धिं मोहयसीव मे तदेकं वद निश्चित्य येन श्रेयोऽहमाप्नुयाम्. நம்ம கடைசி சென்ற வகுப்புல கர்மயோகத்தை பத்தி விரிவா பார்த்துட்டு வரோம். ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக அத்தியாவசியமான விஷயம் கர்மயோகம். இந்த கர்ம யோகம், கர்ம யோகா ரெண்டு வார்த்தை இருக்கிறது. கர்மன்றது ஆக்ஷன், யோகான்றது ஈக்வானிட்டி மைண்ட், சமத்துவம் யோக உச்சதே அப்படின்றத பார்த்தோம். சரி, அதாவது ஸ்ரீ கிருஷ்ணா இந்த பகவத்கீதைய எதற்கு பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, அர்ஜுனன் கேட்டா அதனால இங்க கீதா வந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் தேர்தட்டுல சுவாமியா வரா, பகவான் சாரதியா வரார். முதல் அத்தியாயம் முழுக்க அவனுடைய பிரஸ்தாபம் தான் அதிகமா இருக்கிறது. ரெண்டாவது அத்தியாயத்துல கூட அவன் தான் பேச்சு. அதுக்கப்புறம் 10வது ஸ்லோகத்துல தான் இவர் குருவாகிறார். பகவான் ஏன் குருவாகிறாருன்னா, அவரே நான் குருன்னு டிக்ளேர் பண்ண. எதனால குருவாகிறாரு? அர்ஜுனன் சிஷ்யனானதுனால இப்ப தேரோட்டி குருவாகிறார். பகவான் பார்த்த சாரதி குருவாகிறார். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பேசின தினசு வேற, டீச்சர் ஆன பிறகு பேசுறது விஷயம் வேற. அதுக்கப்புறம் அவனுடைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டு அதெல்லாம் கிளியர் பண்றாரு. அதுல செகண்ட் அத்தியாயத்தை நம்ம போன வகுப்புல முடிச்சோம். அதுல மேஜரா 3 டாபிக் என்றத பார்த்தோம். சரணாகதி, முதல்ல சரணாகதி, அர்ஜுன் சரணாகதியை எடுத்த உடனே முழு ப்ராப்ளமும் தீர்க்கிறதுக்கு ஞான யோகம் தான் பெஸ்ட் மெத்தட். ஞானத்தினால நம்முடைய எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் சொல்லிட்டு ஞானத்தை பத்தி, ஆத்ம தத்துவத்தை பத்தி, நீ யார், நீ வெறுமனே இந்த சரீரம் தோல் போர்த்தி இந்த உடம்பு இல்ல, இது அழியக்கூடியது, மாறக்கூடியது, நீ மாறாதவன், என்றும் உள்ளவன் அப்படி சொல்லிட்டு ஆத்ம ஞானத்தை கொடுக்கிறேன். அதனால அது நீ எடுத்துட்டேன்னா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படின்றத சொன்னார். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? இந்த ஞானத்தை ரிசீவ் பண்றதுக்கு யோகிதை வேணும். ஸ்கூல்லயே ஒரு வாட்ச்மேனுக்கு கூட யோகிதை தேவைப்படுது. எஸ்எஸ்எல்சி மினிமம் குவாலிஃபிகேஷன். ஓகே, இவ்வளவு பெரிய ஞானத்தை இவர் ஓனர்ஷிப் பண்ணிக்கிறதுக்கு இவர் யோகியதை இருக்கணும், தகுதி இருக்கணும்.
அது என்ன தகுதி? கர்மயோக தகுதி. கர்மயோகத்தினால பலன் என்ன? கர்மயோகத்தினால மனசு தூய்மை அடையும், சித்த சுத்தி அடையும். சித்த சோதகம் முக்தி மோதகம். முக்தி சாதகம். முக்தி சாதகம் எப்போ? சித்த சோதகம். சித்தம் சித்தி கரெக்டா சித்தம் தூய்மை ஆயிடுச்சுன்னா முக்தி சாதகமாகும். அதனால கர்மயோகத்தினால மனசு தூய்மைப்படுத்திட்டு ஞான யோகத்தினால ஞானத்தை அடைஞ்சு எல்லா விதமான ப்ராப்ளமும் நீக்கின பிறகு அவன் முக்தனாகிறான். ஜீவன் முக்தனை பத்தி அதுக்கப்புறம் சொன்னார். ஸ்தித பிரஜ லட்சணம். அவன் இந்த ஞானத்தை சித்த சுத்தி அடைஞ்சு ஞானத்தையும் அடைஞ்சிட்ட பிறகு அவன் எப்படி இருப்பான்? கா பாஷா. அவன் எப்படி நடப்பான், எப்படி பேசுவான், எப்படி இருப்பான் எல்லாம் கேட்டான் அர்ஜுனன். அவன் ஆத்மனா ஆத்மனா துஷ்டஹா, தன்னில் தானாக சுகமாக இருப்பான். அவன் சுகமா இருக்கிறதுக்கு அவனுக்கு ரவா லட்டு வேண்டாம், ரவா தோசை வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஆனந்தமா இருப்பான், சந்தோஷமா இருப்பான், தன்னில் தானா சுகமாக இருப்பான். அப்படிப்பட்ட ஆனந்தம், அதாவது போற சுகம் இல்ல, பர்மனன்ட் சுகம். அல்லது மற்றவர்கள் யாராவது நம்மள பேசினா உடனே துக்கம் ஆயிடுறது இல்லையா? துக்கமாக மாட்டோம். அப்படின்னா அவன் எப்படி ஜடமா இருப்பானா? ஜடமா இருக்க மாட்டான், கான்சியஸ் தான் இருப்பான். ஆனா எதுவுமே அவனை தாக்காது. அப்படி ஒரு கெப்பாசிட்டி மைண்டோட அவனுடைய லைஃப் இருக்கும். எல்லாரும் மாதிரி காரியம் பண்ணுவான், ஆனா எது மேலேயே பற்று இல்லாம இருப்பான். அப்படிப்பட்ட எவன் இருக்கானோ அவன் ஸ்தித பிரஜன் பிரம்மன். அப்படி ஞானியாக ஞானத்தை நிஷ்டை அடைஞ்சவன். அதெல்லாம் சொல்லி முடிச்சான். சொல்லி முடிச்ச உடனே இப்ப இவனுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அர்ஜுனனுக்கு. எவ்வளவு தெளிவா சொன்னாலும் சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எஸ்பெஷலி இன்டலெக்சுவல் பர்சன் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, அது ஆனா இவன் சிஷ்யன் இல்லாம கன்ஃபியூஸ் ஆயிட்டா இன்னும் கஷ்டம். சிஷ்யன் இல்லாம கன்ஃபியூஸ் ஆயிட்டா எப்படி இருப்பான்? அவர் சொல்றதெல்லாம் ராங்னு சொல்லுவான். ஆனா சிஷ்யன் ஆயிட்டு கன்ஃபியூஸ் ஆனா பவ்யமா நீங்க சொல்றதெல்லாம் ஏதோ புரியுற மாதிரி இருக்கு, நீங்க குழப்பப்படுத்தல, நான் குழப்பின்ற மாதிரி இருக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த முதல் ஸ்லோகத்துல சொல்ற அர்ஜுனுடைய ஃபர்ஸ்ட், ஏ ஜனார்தனா, இந்த ஞானத்தினாலதான் முக்தின்னு நீ சொல்ற. நீ ஆனா நீ என்ன செய்ய சொல்ற? இந்த கோரமான யுத்தத்துல நீ செய்ய சொல்ற, யுத்தம் செய்ய சொல்ற. இந்த கோரமான யுத்தம் எதற்கு இல்லையா? அதனால ஞானத்தினால நீ முக்தின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ யுத்தம் என்ன இந்த யுத்தம் செய்ய சொல்லி, நான் ஞானத்தினால இந்த எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு சிவனேன்னு நான் சும்மா இருக்கேன், நான் ஞானத்தை அடைஞ்சிட்டு அப்படின்னு. கரெக்ட் தான். அதனால நீ குழப்புற மாதிரி எனக்கு தோன்றது. நீ குழப்பல, நான் எனக்கு குழப்புற மாதிரி இருக்கிறது. அதனால தெளிவுபடுத்து. அதனால எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்றத தெளிவுபடுத்து. கிருஷ்ணா தெளிவா தான் சொல்லியிருக்கான், அவன் தப்பா புரிஞ்சுட்டான். இப்ப இங்க இருக்கவங்க இங்க அறிவாளி எல்லாம் உட்காந்து பேச போறோம். பிளீஸ் நீ வெளியில போயிட்டு வரியா, அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பேசலாமா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இத பேசுறதுக்கு உனக்கு யோகியதை இல்லாம போயிட்டு அப்ப 1/2 hour கழிச்சு வாங்க. சில பேர் அப்படியே நின்று இருப்பா, போயிட்டு அப்புறம் பேசலாம், போயிட்டு வா அப்படின்ற. அதனால நீ ஞான யோகம் ஞானத்தினால்தான் முக்தி, ஆனா நீ அதற்கு தகுதி இல்லை. கிருஷ்ணா இன்டைரக்டா சொல்றாரு பாருங்க. அர்ஜுனன் சாதாரண ஆள் இல்ல, நாட் ஆர்டினரி பர்சன். அவன் சொர்க்க ரிட்டர், அஸ்திர சஸ்திரம் ஜெயிச்சவன். குருகுலத்துல யூனிவர்சிட்டி யூனிவர்ஸ் ஃபர்ஸ்ட் ரங்கு கோல்டு மெடலிஸ்ட். அப்புறம் யாரும் அண்ண கபடி இல்லாமன் தனஞ்சயன், அவன் சகல சம்பத்துகளும் உடையவன். அவனுக்கு கிருஷ்ணா யோகியதை இல்லைன்னு சொல்றாரு. நாம எந்த நிலையில போய் எப்ப போய் இது பண்றதோ அப்படின்னு தோணும். ஆனா கவலைப்படாதீங்க. சோ நம்ம ஒப்படைச்சுட்டா நமக்கு என்ன சிம்பிள் புரிஞ்சுதான். இது ரொம்ப சிம்பிள், வெரி சிம்பிள். ஐயே மெத்த எளிது அப்படின்றார். யாரு? ரமண மகரிஷி. ஐயே மெத்த எளிது அப்படின்றார். நந்தனார் அங்க சொல்றாரு ஐயே மெத்த கடினம் அப்படின்னாரு. இந்த ரூட்டு நந்தனார் ஐயே மெத்த கடினம் சொன்னாரு. இவர் ரமண மகரிஷி என்ன சொல்ற? ஐயே மெத்த சுலபம் அப்படின்னாரு. இது சுலபமும் இல்ல கடினமும் இல்ல, புரிஞ்சுக்கிட்டா சுலபம்.
புரியாத வரைக்கும் ப்ராப்ளம் இருக்கிறது. இது புரியணும், அவ்வளவுதான், புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிறது கூட சுலபம். நல்லா புரிஞ்சுக்குங்க. புத்தியில புரிஞ்சு இதுதான் புரிஞ்சுக்கிட்டா சுலபம். இந்த மனசு ஒண்ணு இருக்கு பாருங்க நமக்கு, அங்கதான் பெரிய அப்ஸ்ட்ரகல். அது எத்தனை சொன்னாலும் அது இடத்துல போய் நிற்கும். அதை சரி பண்றதுக்கு தான் நமக்கு இப்போ வேலை தேவைப்படுறது. புரியுதுதான்? அதனால சித்த சுத்தி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இவனுடைய டவுட்டை செகண்ட் அவர் பகவான் சொல்றார், எப்படி கிளியர் பண்ற பியூட்டிஃபுல். இது பகவான் இங்க நல்ல தெளிவா சொல்லிருக்காரு. இவ்வளவு தெளிவா சொல்லி பகவான் சொல்லியும் கூட நம்ம தத்துவத்துல நிறைய கிளாசிஃபைடு நிறைய பிரிவு வந்துருத்து. நிறைய தத்துவத்திலேயே நிறைய பிரிவு வந்துருத்து. இவ்வளவு அழகா சொல்லிருக்காரு. 2 மார்க்கம் தான் இருக்கட்டும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த 2 மார்க்கத்துல தான் போய் இந்த விஷயத்தை அடையணும் அப்படி ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். 3வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானு வாச்ச லோகஸ்மின் விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நக ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். இங்க பாருப்பா, நான் பகவான் உவாச்ச, பகவான் சொல்றாரு அனக. அனகனா ஏ பாபமற்றவனே. சோ இது நமக்கு ததோபிகி பாபனிஷ்டா. பாபத்தை குறைக்கத்தான் இந்த இடத்துலயே உட்கார முடியும். இல்லைன்னா ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரகல் வரும். திடீர்னு புறப்படும் போது யாராவது நிற்பா. அப்ஸ்ட்ரகல் ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம் 3 இடத்துல தடை இருக்கிறது. நாங்க வரும்போது எத்தனை தடையை மீறிட்டு வந்தோம். சும்மா தேர் மாதிரி ஓட்டின்னு போறான் ஒரு ஆட்டோக்காரன், வழியே விட மாட்டான். யாருக்கு பொறுமைக்கு திதிச்சாக்கு இதுவா இல்ல இல்ல அப்ஸ்ட்ரகல் மீறி கீறி வர்றதுக்குள்ள என் பாடு ஒன் பாடு என்ன ஆயிடுறேன். அதனால இங்க என்ன சொல்றாரு, அனகா. அனகனா ஏ பாபமற்றவனே. ஏன்னா இந்த விஷயத்தை நீ கேட்கறதுக்கு தகுதி வாய்ந்தவன். அனகா அப்படி சொல்ற, பாபமற்றவனே. அஸ்மின் லோகே, அஸ்மின் லோகனே இந்த லோகத்தில், இந்த லோகத்துல நான் என்ன பண்ணிருக்கேன், மயா என்னால் திவிதா நிஷ்டா 2 விதமான நிஷ்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிஷ்டா மீன்ஸ் வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல். 2 லைஃப் ஸ்டைல் கொடுத்திருக்கேன், 2 சாதனா முறை கொடுத்திருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 சாதனா முறை, 2 வாழ்க்கை முறைகள். 2 வாழ்க்கை முறைன்றது என்ன அப்படின்னா, ஒண்ணு கிரகஸ்த வாழ்க்கை முறை, இன்னொன்னு சந்நியாச வாழ்க்கை முறை. ஓகே, சந்நியாச வாழ்க்கை முறை எல்லா விதமான பர்சனல் டியூட்டி எல்லாம் விட்டுட்டு வெறும் ஞான யோகத்துல மாத்திரம் சிரவண மனன நிதித்தியாசனம் மாத்திரம் கேட்டு சிந்தனை பண்ணி தத் சிந்தனம் தத் கதனம் அதையே நினைச்சு அதையே பேசுறது ஞான யோகம். அது கர்ம, அது சன்னியாசிக்கு வேண்டியது. ஓகே, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறது அந்த மாதிரி செய்யறது. அது லைஃப் ஸ்டைல். அந்த இன்னொரு லைஃப் ஸ்டைல்ன்றது என்ன, கிரகஸ்த வாழ்க்கை முறை. எல்லா விதமான வாழ்க்கையில பொறுப்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். கிரகஸ்த வாழ்க்கை முறை, கிரகஸ்த வாழ்க்கை முறை, சந்நியாச வாழ்க்கை முறை. இங்க எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் என்ன ஆயிடுறது, சன்னியாசி எடுத்துட்டாலே அவன் ஞானி. அப்படி கிடையாது. சன்னியாசி எடுத்தவெல்லாம் ஞானி கிடையாது. கிரகஸ்த எல்லாரும் அஜ்ஞானி கிடையாது. கிரகஸ்தனும் ஞானியாக முடியும், சன்னியாசியும் அஜ்ஞானியா இருக்க முடியும். ஏன்னா இதனுடைய பயிற்சி இருக்கிறது, சாதனை இருக்கிறது. அந்த சாதனை யாரு பண்ணுகிறார்களோ அதை பொறுத்து வெளியில வர முடியும். ஓகே, என்ன விதமான சாதனை இருக்கிறது, சாங்கியானாம் யோகானாம், கர்மயோக சாதனை, ஞான யோக சாதனை. இப்ப சன்னியாசி கூட என்ன பண்ணலாம், சன்னியாசி இது பிராரப்த கர்மம். சன்னியாச வாழ்க்கை முறை எல்லாரும் சன்னியாசம் வந்துட முடியாது. பிராரப்தத்துல இருந்தா தான் சன்னியாசம் வர முடியும், இல்லைன்னா முடியாது. இது லைஃப் ஸ்டைல். இது
இவங்களுக்கு சில தர்மம் இருக்கிறது, கிரகஸ்தருக்கு சில தர்மம் இருக்கிறது. ஓகே, இது பிராரப்த கர்மத்தினால அமையறது. முயற்சி பண்ணி கூட அமையலாம். அது கிரகஸ்தனா இல்ல சன்னியாசியான்றது முடிவு பண்ணலாம். ஓகே, இந்த சன்னியாசியா இல்ல கிரகஸ்தனா முக்கியம் இல்ல, ஆனா சாதனா ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்மயோக சாதனையா இல்ல ஞான யோக சாதனையா? இப்போ கர்மயோக சாதனை பண்ணாம ஞான யோக சாதனைக்கு வர முடியாது. சரி, சப்போஸ் யாராவது ரெக்கமெண்ட் பண்ணி ஞான யோக சாதனைக்கு வந்தாலும் தகுதி இல்லாம ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்தோம்னா என்ன ஆகும்? கஷ்டம், உலகத்திலேயே கஷ்டம். ஓகே, 6th படிக்கிற பையனை 10th ஸ்டாண்டர்ட்ல போய் உட்கார வச்சா அப்படி இருக்கும். யாருக்கு கஷ்டம்? பையனுக்கும் கஷ்டம், வாத்தியாருக்கும் கஷ்டம். அதனால எனி பொர்ஷன் கிரகஸ்தனா சன்னியாசியா அந்த வாழ்க்கை முறை முக்கியம் இல்ல. இதுல கர்மயோக சாதனை பண்ணணும், அதுக்கப்புறம் ஞான யோக சாதனை பண்ணணும். இப்ப செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெஸ்டா செகண்ட் ஃப்ளோர் பெஸ்டா அப்படின்லாம் முக்கியம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்கு வரணும். ஓகே, இது பெஸ்ட் வசந்ததுக்கு காரணம் கிடையாதுப்பா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தா தான் செகண்ட் ஃப்ளோருக்கு வர முடியும். இது ஸ்டெப்ஸ். 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணா தான் 9th ஸ்டாண்டர்ட் போக முடியும். அந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டடிஸ் முடிச்சா தான் காலேஜ் ஸ்டடிஸ் போக முடியும். அந்த மாதிரி இது ஸ்கூல் ஸ்டடிஸ் பெஸ்டா இல்ல காலேஜ் ஸ்டடிஸ் பெஸ்டா அப்படி கிடையவே கிடையாது. ஸ்கூல் ஸ்டடிஸ் முடிச்சுட்டு காலேஜ் ஸ்டடிஸ் போனீங்கன்னா காலேஜ் ஸ்டடிஸ் ஈஸியா இருக்கும். ஓகே, அப்ப கர்மயோகம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கர்மயோகத்தினால சித்த சுத்தி அந்த சித்த சுத்தியில ஞானம் கேட்கும் போது ரிசீவ் ஆகும். ஓகே, அதனால சித்த சோதகம் முக்தி சாதகம். ஓகே, இது அதனால இப்போ பகவான் புட்டபர்த்தி பகவான் என்ன பண்றாரு? எல்லாம் மெஜாரிட்டி மக்களுக்கு என்ன சொல்றாரு? சர்வ சேவா, சர்வ் ஆல், லவ் ஆல், சேவா. ஏன்னா ஏன் அதை திருப்பி 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 சொல்லிட்டு இருக்கிறாரு தெரியுமோ? அப்பதான் நம்முடைய அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இப்போ நீங்க 10 பேர் சேர்ந்து வேலை செய்யும் போது எப்படி வரும்? எனக்கு மரியாதை கொடுத்தியா, உனக்கு மரியாதை கொடுத்தியா, சேர்ந்து விவகாரம் பண்ணும் போதுதான் அமைதியா இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது எல்லாரும் ஞானிதான். ஜனங்களோட மூவ் பண்ணும் போது தான் ராகத்வேஷம் பளிச்சுன்னு வெளியில வரும். ஓகே, இப்ப நம்ம சமீபத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க, அனுபவம் இருக்கும், நிறைய அனுபவம் இருக்கும். அப்பதான் ஒவ்வொருத்தருடைய மனுஷனுடைய சுபாவம் தெரியும். ஏன் இது வரைக்கும் ரொம்ப சாயிராம் ரொம்ப சாதுவா சொன்னவரே அந்த இடத்துல நம்ம ஒண்ணு செய்யாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, வர்ற கோபம் இருக்கு, அது ராகத்வேஷம் இருக்கும். அந்த ராகத்வேஷம் இந்த கர்மத்தினால யோகத்தினால தான் சரி பண்ண முடியும். ஓகே, ஞானத்தினால சித்த சுத்தி கிடைக்காது, கர்மத்தினால தான் சித்த சுத்தி கிடைக்கும். கர்மத்தினால பாவம் கிடைக்கும், கர்மத்தினால புண்ணியம் கிடைக்கும், அதே கர்மத்தினால நமக்கு சித்த சுத்தி கிடைக்கும். அதனால கர்மயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த 4வது அத்தியாயத்துல 5வது அத்தியாயத்துல 6வது அத்தியாயத்துல திருப்பி 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 வேற வேற கோணத்துல சொல்ல போற பகவான், விட போறதில்ல. அதனால கர்மயோகம் செய். கர்மயோகம் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கலி அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்துன்னு இருக்கிறார். அதுல ஞான யோகம் தான் சொல்றாரு. புரியுதா? இங்க பப்ளிக் ஃபங்க்ஷன்ல கூட சொன்னார், அதுல முழுக்க ஞானம் தான். ஆனா எத்தனை பேருக்கு புரியும்? அது சித்த சுத்தி இருக்கிற வரைக்கும் தான் அது புரியும். அவர் சொல்ற வார்த்தை யூ ஆர் பிரம்மன், நடுவுல சொல்றாரு நீ தான் அந்த பிரம்மன், நீ தான் பகவான் அப்படின்னு. இது சித்த சுத்தி இல்லாம நீ பகவான் சொல்லிட்டேன்னா போச்சு, அதோ கதி. இருக்கிற சாதாரண ஜனங்களோட ஒர்ஸ்ட் கருத்துக்கு போயிடுவான். அப்ப சித்த சுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த சித்த சுத்தி ஆகாம நீ கர்மத்தை விட்டுட்டேன்னா வெரி டேஞ்சரஸ். அதனால கர்மயோகத்தினுடைய அவசியத்தை அதுக்கப்புறம் 5-6 சொல்றார் பகவான் கிருஷ்ணன். எப்படி சொல்றாரு பார்ப்போம். 5வது ஸ்லோகம். நகி கட்சிக்ஷணமபி ஜாத் திஷ்டத்ய கர்ம கிருத் கார்யதே
கர்ம சர்வ பிரகிருதி ஜைர்குணைஹ. ஏ அர்ஜுனா, நீ எந்த காலத்திலும் ஒரு க்ஷணம் கூட கர்மம் இல்லாம ஒரு ஆள் கூட இருக்க முடியாது. க்ஷணம், ஒரு க்ஷணம் கூட. அதனால நீ நல்லா புரிஞ்சுக்கோ, செயல் புரியாம யாராலும் மனித சமுதாயம் முழுக்க முடியாது. ஏன் முடியாது சொல்றாரு? அதுக்கு பிரகிருதி காரணம் இருக்குது. பிரகிருத்தின்னா மாயா, நம்முடைய ஓன் பிரகிருதி. யாராலையும் சும்மா இருக்க முடியாது, எதையாவது செஞ்சுன்னு தான் இருக்கணும். ஓகே, அந்த செஞ்சுன்னு இருக்கிற பிரகிருதி சுபாவம் நம்முடைய. அதுதான் அந்த பிரகிருதி சுபாவா அது சொல்றமே. எதை எது செய்யணும் அதெல்லாம் நாராயணுக்கு சமர்ப்பணம். காயேன வாச்சா மனசேந்திரியவா புத்தியாத்மாத்வா பிரகிருதி சுபாவம். உன்னுடைய பிரகிருத்தில நான் தப்பு தப்பா பண்ணினா கூட, ரைட்டா பண்ணினாலும் இல்ல பிரகிருதி சுபாவத்தினால நான் தப்பு ஏதாவது பண்ணினா கூட அதெல்லாம் யாருக்கு? நாராயணனுக்கு கொடுத்துரு. நமக்கு ஏன் அக்கௌண்ட்? நம்ம அக்கௌண்ட் கிளியர் பண்ணிட்டோம்னா போறோம், நீதெல்லாம் அவன் பாத்துக்கிறான், நாராயணன் பாத்துக்கிறான். அதனால அவன்கிட்ட கொடுத்துரு அப்படி சொல்றது. அதனால பகவான் இங்க இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த காரியத்தை செயல் பண்றதுக்கு பக்குவம் வராம நீ செயலை விட்டுட்டேன்னா இங்க வெரி டேஞ்சரஸ் சொல்றாரு. 6வது ஸ்லோகம். கர்மேந்திரியாணி சம்யம்ய யாஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ்ச உச்யதே. சோ நீ யோகியதை இல்லாம கர்மத்தை விட்டுட்டேன்னா நீ ஆஷாட பூதி ஆயிடுவ, மித்யாச்சாரன ஆயிடுவ. மித்யாச்சாரம் என்ன? பொய் ஒழுக்கம் உள்ளவனா ஆயிடுவ. நானே வெளியில வேணா காட்டிக்கலாம், நான் ஞானி யோகி எல்லாம் வெளி வேஷத்துல நம்ம மாத்திக்கலாம். அவர் பார்த்தா பிரமாதமா பார்த்தாலும் அப்பியரன்ஸ் எல்லாம் யோகி ஞானி மாதிரி இருப்பாரு. ஆனா எப்படி இருக்கும்? முடியாது. நம்ம திடீர்னு டிக்ளேர் பண்ணி நான் எல்லாத்தையும் டிவி பாக்கிறத விட்டுட்டேன் அப்படி சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டுல திடீர்னு நம்ம வீட்டு டிவியை திருட்டுத்தனமா பார்க்க வேண்டியது இருக்கும். வித்தியாச்சாரன் காப்பியை விட்டுட்டேன். இங்க விட்டுட்டியா? ஆமா, வாயில விட்டுட்டேன். அதனால யூ டிக்ளேர் பண்ணாத. செயல் பண்ணாம இருக்கிறது கஷ்டம். செயல் பண்ணாம எல்லா இன்பங்களையும் நான் விட்டுட்டேன், எல்லா இந்திரியங்களுடைய சுகத்தையும் நான் விட்டுட்டேன். ஐயம் சன்னியாசி, எல்லாத்தையும் பற்றற்றவன், திறந்துட்டேன், நானே எல்லாத்தையும் திறந்துட்டேன்பா. என்ன வாழ்க்கை அப்படிலாம் சொல்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கள? இதெல்லாம் மித்யாச்சாரா, பொய்யொழுக்கம். ஏன்னா நீ திறந்தா கூட வலு கட்டாயமா திறந்துட்டு வச்சுக்கோ. விமூட ஆத்மா அப்படின்னா புத்தி கெட்டவன், ஃபில்டர் இடியட் என்றார். விமூட ஆத்மா, நாட் ஆர்டினரி இடியட். ஏன்னா இவன் வலு கட்டாயமா விட்டுட்டு புறக்கரணத்துல விட்டுருப்பான். ஆனா வீட்டுல ரூம்ல உட்கார்ந்து என்ன பண்ணுவான்? அதையே சிந்திருவான். ஆடாடாடா, அந்த ராமகிருஷ்ணர் கதை சொல்ற மாதிரிதான். ஒருத்தன் பாகவதத்துக்கு போனா, ஒருத்தன் வேற இடத்துக்கு போனான். பாகவதத்துக்கு போனவன் அடாடா அங்க நல்லா இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தான். இங்க போறவன் அங்க பாகவதம் கேட்டு பார்த்து புண்ணியமான காரியம் பண்ற. நீ கண்டிப்பா விஷயம்னா கூட புத்தி உள்ளுக்குள்ள மைண்ட் என்ன பண்ணுவான்? அதையே அசை போட்டு இருக்கும். நீ மித்யாச்சாரம் உலகத்துக்கு பெரிய ஆளு மாதிரி தெரியும். பி கேர்ஃபுல், எச்சரிக்கை பண்றான். மித்யாச்சாரக உச்சதே, அவன் பொய் ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கும். அதனால நீ உன்னை ஸ்டடி பண்ணி முதல்ல கர்மயோகம் பண்ணு, திருப்பி திருப்பி பண்ணு, அப்பதான் இது கரெக்டா இருக்கும் அப்படி சொல்ற. இப்படி சொல்லி இந்த அதாவது கர்மம் செய்யறதுனுடைய இம்பார்ட்டன்ட் அத சொல்லி முடிச்சார். இப்போ கர்மயோகம்னா என்ன லட்சணத்தை சொல்ற. லட்சணம் என்ன? கர்மயோக லட்சணம் நியதம் குரு கர்மத்வம் கர்மத்யாயோ யः கர்மணः சரீர யாத்ராபி சதே
பிரசித்த ஏத கர்மணஹ. நீ கர்மத்தை விட்டுட்டுனா சரீர யாத்திரைக்கு கூட நடக்க முடியாதுப்பா. சாப்பிடுறது தூங்குறது நடக்கிறது தான் இருக்க. அதை விட கேவலமா போயிடுவ நீ. அதுக்கு முன்னாடி திறந்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த ரிஷிகேஷ்ல பார்த்திருக்கேன் நிறைய பேரு ஏதோ வேகத்துல விட்டுட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாதாரண கிரகஸ்தனை விட ரொம்ப பாவமா இருப்பான். அங்க புகலிடமும் கிடைக்காது, சாப்பாடு அங்கங்க எவன் எங்க சொல்றானோ அங்கெல்லாம் போய் அலையணும். புரியுதா? ஆவேசத்துல விட்டுட்டு வந்துருவான் எல்லாத்தையும். விட்ட பிறகு என்ன ஆகும்? இதெல்லாம் மசான வைராக்கியம். மசான வைராக்கியம் செத்து போன உடனே பேசுவான் பாருங்க, என்னத்தை எடுத்துட்டு போயிட்டேன், ஒண்ணுத்துமே எடுத்துட்டு. ஒரு வாரம் மசான வைராக்கியம் இருக்கும். அந்த இது எல்லாத்தையும் திறந்த மாதிரி இருப்பான். முகத்தெல்லாம் ஒரு மாதிரி வச்சுப்பான், எல்லாம் வச்சிருப்பான். அந்த சுடுகாட்டுல அந்த டெட் பாடியை விட்டுட்டு வந்த பிறகு குளிக்கிறதுக்கு போனோம். டெட் பாடி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தெற்க பார்த்து குளிக்கணும். அன்னைக்கு தான் தெற்க பார்த்து குளிக்கணும். அது யமன் தசை. ஓகே, அதை பார்த்து குளிப்பா. குளிக்கும் போது உள்ள வரும்போது அந்த டம்ளரை எடுத்து வை. புரியுதா? பற்று போல சொம்ப எடுத்து வை அப்படின்னா. அதனால அவ்வளவு சுலபம். இது மசான வைராக்கியம். புரியுதா? அந்த நேரத்துல இருக்கிறது அப்படி கூடாதுப்பா. இது கண்டினியூஸா இருக்கணும். சரீர யாத்திரை கூட பண்ண முடியாம போயிடும். அதனால சாதாரண நிலையிலோட கேவலமா போயிடுவேன். அதனால கர்மத்தை செய். எப்படி இருக்கணும்? கர்மத்தை ஆக்ஞை பண்றது, ஆர்டர் பண்றது எது? வேதம். வேதம் உங்ககிட்ட கெஞ்சல, நீ இப்படி பண்ணி இப்படி பண்ணலாம் பிளீஸ் பிளீஸ் அப்படிலாம் சொல்ல, இப்படி பண்ணணும். நியதம் குரு கர்ம. இது கர்மயோகத்தினுடைய கீ பாயிண்ட். ஓகே, சோ அப்போ நமக்கு ஒரு ஐடியா வரணும். கர்மம்னா என்ன, எது கர்மம் அப்படின்றலாம் தெரிஞ்சாதான் நமக்கு செய்ய முடியும். முதல்ல கர்மம் நாம இப்ப வந்திருக்கவே, இந்த இப்போ நம்மளுடைய ஜீவிதம் வந்திருக்க, இதுக்கு பேரு பிராரப்த கர்மம். என்ன சொல்லுவான்? பிராப்தம். என் பிராப்தம் தொலைஞ்சது சொல்லுவோம். தலையில அடிச்சுக்க வேண்டாம், அது நம்முடைய ஓன் ப்ராப்பர்ட்டி. நான் ஏற்கனவே செஞ்ச கர்மத்துல தான் என்னுடைய அப்பா அம்மா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், சில்ட்ரன், பக்கத்து வீடு ஏத்து வீடு எல்லாம் ஏற்கனவே நான் செஞ்ச கர்மத்தினுடைய பலன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சதுன்னா யாரையும் குறை சொல்ல மாட்டோம். ஐயோ வந்ததே அப்படி இல்லை. பகவான் இல்லாட்டி பகவான் குற்றம் சொல்லுவான். பகவான் எனக்கு ஏன் இப்படி துக்கத்தை கொடுக்கணும்? ஏன் பகவான் கொடுத்தாரு, நீ செஞ்ச கர்மாவுக்கு பலன் இது. அதனால என்ன செய்யணும்? மற்றவங்களும் அவஸ்தப்படும் போதோ இல்ல நான் எனக்கே அவஸ்தப்படும் போதோ இப்ப இருக்கிற கர்மா ஒழுங்கா பண்ணணும். இப்ப இருக்கிற கர்மா செஞ்சதுக்கு பேரு ஆகாமி கர்மா. ஆகாமி கர்மா. இப்போ பிராரப்த கர்மா, இப்ப வந்த கர்மா, இந்த உடம்பெல்லாம் வந்திருக்கிறது பிராரப்த கர்மா. இந்த பிராரப்த கர்மா வந்த பிறகு ஒரு கர்மா செய்யணுமே, அதுக்கு பேரு ஆகாமி கர்மா. இந்த ஆகாமி கர்மா பல ஜென்மமா பண்ணி 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 சேர்த்து வச்சிருக்கோம். அது எப்ப சேர்த்ததுன்னு தெரியல. அந்த கர்மாக்கு பேரு சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மா அது பெரிய ஹியூஜ் பண்டல் இருக்கு நம்ம அக்கௌண்ட்ல, பெருசா இருக்கு சொத்து. அதுதான் நம்ம சொத்து, பர்மனன்ட் சொத்து. எவ்ரி இண்டிவிஜுவல் சொத்து அதுதான். ஓகே, நம்மளுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டி. அந்த சஞ்சித கர்மால இருந்து ஒரு பங்கு எடுத்தா பிராரப்த கர்மா உண்டு. பிராரப்த கர்மால இருந்து ஆகாமி கர்மா, ஆகாமி கர்மா, சஞ்சித கர்மா. இப்படி பர்த் டெத்து, பர்த் டெத்து, டெத்து பர்த், இப்படியே கொண்டு போறது. இந்த சைக்கிள் சுழண்டுட்டே இருக்கிறது. இதுதான் பிறவி. புனரபி ஜனனம், புனரபி மரணம், அகைன் புனரபி ஜனனம். திரும்ப திரும்ப வந்துருக்கு. அந்த ஆகாமி கர்மால செய்ய வேண்டிய கர்மா சிலதெல்லாம் சாஸ்திர ரீதியா, சாஸ்திர திருஷ்டில நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன? நியதம் குரு கர்மானா விதி, கண்டிப்பா செய்ய வேண்டிய கர்மா. கண்டிப்பா செய்ய வேண்டிய கர்மா எது அப்படின்னா நித்திய கர்மா, நைமித்திக கர்மா. நித்திய கர்மா, நைமித்திக கர்மா. நித்திய கர்மனா டெய்லி செய்யறது இல்லை, கண்டிப்பாக செய்ய வேண்டிய கர்மா நித்திய கர்மா. நைமித்திக கர்மானா அக்கேஷனலா செய்யணும். இப்ப குழந்தை பிறந்த உடனே அதுக்கு சடங்கு எல்லாம் செய்யணும். ஓகே, பெண் ருதுவாயிட்டாள்னா அதுக்கு சடங்கு இருக்கிறது. கல்யாணத்துக்கு முன்னாடி சடங்கு இருக்கிறது. இல்ல அவ கன்சீவ் ஆனா அதுக்கு ஒரு சடங்கு இருக்கு. இதெல்லாம் அந்தந்த காலத்துல செய்ய வேண்டியது. அப்புறம் டெத் ஆயிட்டுனா சிரார்த்தம் பண்ணணும்.
இதெல்லாம் நைமித்திக கர்மா. அது நிமித்தமா செய்ய வேண்டிய கர்மா. அது நியதம் குரு கர்மா, கண்டிப்பா செய்யணும், உன்னுடைய டியூட்டி. அப்போ நித்திய கர்மானா என்னன்னா கடமை. அது கடமை, அது கடமை, என் மூச்சுள்ள வரை செய்வேன் அப்படிலாம் பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. அதனால கடமை செய்யறதுல தாரதமியம் கிடையாது, உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. கர்மண்யேவ அதிகார மா பலேஷு, எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கும் இது வார்த்தைய. கர்மண்யேவ அதிகார மா பலேஷு எங்கேயும் கேட்டிருக்குமோ? இதுக்கு முன்னாடி 2வது அத்தியாயத்தில் படிச்சோம் இன்ட்ரோடக்ஷன்ல. ஏ கௌந்தேயா, உனக்கு கர்மம் செய்யறதுக்கு மாத்திர அதிகாரம், பலனில் அக்கறை காட்டாதே. ஏன்னா அது கடமை. கடமையில பலன்லாம் கிடையாது, அது கண்டிப்பா செஞ்சாகணும். இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒருத்தர் செய்யக்கூடிய கடமை இன்னொருத்தருடைய உரிமையாகிறது. ஓகே, அப்பா செய்யக்கூடிய கடமை பையனுடைய உரிமை, பையனுடைய கடமை அப்பாவோட உரிமை, கணவனுடைய கடமை மனைவியோட உரிமை, மனைவியோட கடமை கணவனுடைய உரிமை, ராஜாவோட கடமை குடியோட உரிமை, குடிமக்களுடைய கடமை ராஜாவோட உரிமை. ஒன்னொன்னு கம்பைன் சேர்ந்து. ஓகே, சரி. இப்ப இங்க நமக்கு என்ன ப்ராப்ளம்? நம்ம எந்த மாதிரி கடமையை செய்வோம்? எதுல நமக்கு உரிமை கிடைக்குமோ, லாபம் கிடைக்குமோ, பயன் கிடைக்குமோ, பலன் கிடைக்குமோ, அந்த மாதிரி கடமையா பார்த்து. ஏன் தம்பி, வீட்டுல இருந்து உறவுக்காரங்களாம் வந்திருக்காங்க, நல்ல தியேட்டர்ல டிக்கெட் வாங்கிட்டு வரியா, நம்ம போலாம். ஓ, இது கடமையாச்சே. தந்தையின் சொல் மிக்க மந்திரம் இல்லை, குடு தந்தையே, உனக்கு எந்த மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வரேன். சந்தோஷம், எவ்வளவு வேலைனாலும் போய் வாங்கிட்டு கியூல நின்று வாங்கிட்டு வரும். ஏ தம்பி, தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர, எனக்கு ஹோம் ஒர்க் இருக்கு, ஏகப்பட்ட ஸ்டடிஸ் இருக்கு, வேற யாராவது அனுப்ப. புரியல? 2 கடமை தான். ஒரு கடமை நாம விரும்பின மாதிரி கடமை வந்து சுலபம், நமக்கு விருப்பம் இல்லாத கடமை கடினம். இங்க என்ன சொல்றாரு? கடமையை தான் செய்யணும். உனக்கு என்ன தர்மம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ, அது பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அது நீ செஞ்சாகணும். பலன் கொடுக்கலையோ நீ செஞ்சாகணும். ஓகே, அதுல உரிமையை எதிர்பாராத, கடமையை செய், பலனை எதிர்பாராதே. நியதம் குரு கர்மா, விதி கண்டிஷனா செய்ய வேண்டிய கர்மா அது. அப்போ பகவான் என்ன சொல்றாரு? இப்படி சொன்னா எப்படி செய்யறது? அப்ப கர்மயோகம்ன்றது என்ன அப்படின்னா, முதல் விஷயம் விருப்பு இல்லாம செய்யணும். எனக்குன்னு எந்த பொறுப்பு வந்திருக்கிறதோ, என்ன டியூட்டி வந்திருக்கிறதோ, அதுல வெறுப்பு இல்லாம செய்யறது கர்மயோகம். அது என்ன வேணா இருக்கட்டும். ஓகே, இந்த க்ஷணத்துல என்ன செய்யணும், அந்த கடமையை நான் பர்ஃபெக்டா பண்ணணும். விருப்பு நமக்கு எப்படி இருக்கும்? எந்த ஒரு காரியமும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா, ஒண்ணு விருப்போட செய்யணும், அல்லது தலையில அடிச்சுட்டு வெறுப்போட செய்யணும். இந்த ஆபீஸில் நானே கட்டி மாற அடிக்க வேண்டியிருக்கு, இந்த வீட்டுல எல்லாருக்கும் சமைச்சு கொட்ட வேண்டியிருக்கு, நீ கொட்டாம வேற பக்கத்து வீட்டுக்காரி கொட்டுவா? இந்த ஜென்மத்துல இந்த அடுப்பங்கரையில வந்ததும் வந்து மாட்டின் பாரு, 20-40 வருஷமா இதுலயே சாகுவேன். இதெல்லாம் புலம்பெல்லாம் நிறைய பேர் புலம்பெடுப்பாங்க. இது கடமை, நம்மளுடைய டியூட்டி. நம்ம டியூட்டியா ஆனந்தமா செய்யும். கிச்சன் ரூமுக்குள்ள போகும்போது எப்படி போனா? சந்தோஷமா போனோம். ஒரு அம்மா எனக்கு தெரிஞ்சு இதுல ஸ்ரீரங்கத்துல இருக்காங்க, பிற்கால தெரியல. அவ செய்யறது அத்தனையும் கிருஷ்ணா 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 குளிச்சுட்டு தான் அந்த கிச்சன் ரூம், அவ்வளவு பவித்திரம். அதனால டென்ஷனோட சமைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, எரிச்சலோட டென்ஷனோட சமைச்சிங்கன்னா அந்த குழந்தை ஏற்கனவே டென்ஷன் ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும். புரியுதா? அதனால அந்த எண்ணம் முக்கியம். சமைக்கும் போது எண்ணம் முக்கியம். ஆனந்தமா சமைச்சிங்கன்னா அதுல இருந்து சாப்பிடுற சாப்பாடு நைவேத்தியம், அது சாப்பாடு நைவேத்தியம். புரியுதா? அதனால வெறுப்பு இல்லாம செய்யும்.
ஓகே, இப்ப நீங்க பேங்க்குக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. பேங்க்குக்கு போனீங்கன்னா டெபாசிட் பண்ண கவர்மெண்ட் பேங்க் எல்லா பேங்க் இருக்கு. 2 lakhs கொண்டு வந்திருக்கு. டைம் என்ன டைம்? நாளைக்கு வாங்க மேடம் 2 lakhs. நீ எத்தனை லேக்ஸ் கொண்டு வந்தா என்ன? பற்றற்ற நாளைக்கு வாப்பா. அப்போ சொந்த பைனான்ஸ் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோ. ராத்திரி கடையெல்லாம் சாத்திட்டோம், தெரியல கடை கிரில் போட்டு ஷல்டர் போட்டு குறுக்க நடுக்க அந்த பூட்டெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு இழுத்து தொங்கி பார்த்துட்டு வருவோம். நான் பார்த்துட்டு வந்தோடனே 2 lakhs டெபாசிட். என்ன பேங்க்? சரி வாங்க, எல்லாத்தையும் திறந்து உட்கார்ந்து ஃபேன்லாம் போட்டு விட்டு, புரியுதுல? இது நம்மதுன்னா விருப்பு, அது பொறுத்தையார் இடத்துல வேலை செஞ்சா வெறுப்பு. ஆபீஸ் 5 மணிக்கு விட்டுட்டு வருவாரு, ஃபேன் சுத்தினா என்ன சுத்தா கட்டினா. வீடா இருந்தா ஆஃப் பண்ணு. சில பேர் ஜூரோ வாட்ஸ்லயே வசிக்கிறவங்களாம் இருக்கா தெரியுமா? சிக்கனம் இல்லது, கஞ்சூஸ், வடிகட்டுன்னு கஞ்சூஸ். அதனால விருப்பு வெறுப்பு இல்லாம செய். இப்ப கவர்மெண்ட் எப்படி வேலை செய்யறோ அது போல உன்னுடைய வேலையை செய்யணும் அப்படின்னு அர்த்தம். விருப்பு வெறுப்பு இல்லாம செய். சரி, சோ நமக்கு 2 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 குழந்தை 3 குழந்தை இருந்தா கூட ஒரு குழந்தை மேல நைஸா விருப்பு இருக்கும், இன்னொரு குழந்தை மேல வெறுப்பு இருக்கும். ஆனா இப்ப குழந்தைங்களை கண்டுபிடிச்சிடும், என்ன இருந்தாலும் நீ அவன் பக்கம் தான், அது கண்டுபிடிச்சிடும். நமக்கு தெரியுமே, பேச்சு வாக்கிலேயே வந்துடும் அது. அதனால சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஆள் மேல விருப்பு வெறுப்பு வரும். அவனுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. இவன் கொஞ்சம் பரவாயில்லப்பா, அவன் ஒஸ்ட்பா, நீ பார்க்கறது டிவி பொம்மை பார்த்துட்டு இருக்க, அதுல ராகத்வேஷம் நமக்கு. இது இங்க உட்கார இடம், இது இடம் நகர், அந்த இடத்துல ராகம் பற்று என்ன தரமும் பாருங்க. அது வெரி சட்டல்ட்டு. நீங்க புரிஞ்சுட்டாதான் இந்த ராகத்வேஷம். முதல்ல ராகத்வேஷம் எனக்கு இருக்கு, அது என்னுடைய அப்ஸ்ட்ரகிள், எனக்கு பெரிய தடை. இது ஒண்ணும் எனக்கு ராகத்வேஷம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது என்னுடைய இன்னர் குரோத்துக்கு, ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரிய தடை. அது ரெண்டாவது டிஸ்கவரி. அது இது 2 கண்டுபிடிச்சாதான் அதை நீக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து வாழ்க்கை முழுக்க போராடணும். அப்பதான் அது நீக்கும். இது செகண்ட் என்ன சொல்றாரு, அதனுடைய கண்டினியூட்டி. பற்றற்று செய், பற்றற்று செய் அப்படி சொல்றாரு. அது என்ன சொல்றாரு, அந்த 9வது ஸ்லோகத்தில் சொல்றாரு, பற்றற்று செய்யணும். பற்றற்று செய்யறது எப்படி அப்படின்னா, சோ எந்த காரியம் பண்ணாலும் பகவானுடைய நிமித்தமா செய்யறேன், அது எத்தனை வந்தாலும் வராள் கட்டாலும் என் பொறுப்பு கிடையாது. பற்றற்று செய்யறதுன்னா என்ன அர்த்தம், அது லாஸ் ஆனா கூட எனக்கு பாதிப்பு வராது. புரியுதா? பற்றற்று வெறுமனே சொல்லிடலாம், பற்றற்று செய் பற்றற்று செய்யு. ஆனா எங்கெல்லாம் பற்று இருக்கோ அங்கதான் வேலை செய்வோம், எங்க பற்று இல்லையோ வேலை செய்ய மாட்டோம் இல்லையா? அதனால இங்க பற்றற்று செய்யணும், ஆனா அதே சமயத்துல இன்வால்மெண்டோட செய்யணும், டெடிகேட்டா செய்யணும், அர்ப்பண புத்தியோட செய்யணும், முழுமையா செய்யணும், பர்ஃபெக்டா செய்யணும். அதனால தான் யோகா கர்மசு கௌஷலம் அப்படின்னாரு செகண்ட் அத்தியாயத்துல. இந்த ஸ்கில் இருக்கணும், நாட் ஆர்டினரி பர்சன் செய்ய முடியாது. இதுக்கு திறமை வேணும்ப்பா. நீ எல்லா காரியத்தையும் வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் நீ சர்வ் பண்ணிட்டு செய்யணும். நாம் என்ன செய்வோம், இப்ப பரிசு தொலைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, எடுத்து கொடுக்குறீங்க, 1 லட்சம் ரூபாய் இருக்கிறது, பரிசு எடுத்து கொடுக்குறேன் இவருக்கு. நான் என்ன எதிர்பார்ப்பேன், ஒரு 10% கொடுங்க, எடுத்து கொடுத்தல, அதுவா எதிர்பார்ப்பேன். என்ன எதிர்பார்ப்பேன், தேங்க்ஸ். இவர் பாட்டு பரிசை எடுத்து இப்படி கரெக்டா என்ன பார்த்துட்டு அவர் பாட்டு போயிட்டாரு வச்சுங்க, எனக்கு எப்படி இருக்கும், ஒரு தேங்க்ஸ் சொல்லு. நீ செஞ்சது என்ன நன்மை இல்லையா? ஆனா நன்மை செஞ்சுட்டு என்ன பண்ணிருக்க, துக்கத்தை கட்டினாட. புரியுதுல? துக்கத்தை கட்டின. எதுக்கு நன்மை செஞ்சுட்டு துக்கத்தை? நான் இந்த வீட்டுல எவ்வளவு பேருக்கு நான் பண்ணிருக்கேன், எத்தனை சொந்தக்காரங்க ஒன்னாவது நன்றியோட இருக்கா இல்ல? இது புலம்பல் இருக்கும், நன்றியோட இருக்கா. அது நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க எவ்வளவு பண்ணினாலும் நன்றியோட இருக்க மாட்டாங்க.
ஒன்னே ஒண்ணுதான், நன்றியோட இருக்கும். ஆனா இங்க என்ன, கர்மயோகி நான் நன்றியோட இருக்கணும். திணையளவு உதவி செய்தினும் சான்றோர் அதை பனையளவு கொள்வர். ஏன்னா அவங்க சான்றோர்கள். சான்றோர்கள் தான் தேங்க்ஸ் நன்றிலாம் இருக்கும். சான்றோர்கள் இல்லாம சாதாரண ஜனங்கள் இருக்க, மூடி ஜனங்கள், அதற்கிட்ட நன்றி எதிர்பார்க்க. அப்ப நன்றியே சொல்லாத ஜனங்களுக்கு என்னத்துக்கு செய்யணும்? இல்ல, என் மனசு சுத்தி வரத்துக்கு எனக்கு என்ன டியூட்டி வந்திருக்கோ அதை செய்யணும். ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. இப்ப என் குழந்தை இருக்கிறது, என்னுடைய குழந்தைக்கு நான் படிக்க வைக்கணும். படிக்க வைக்கிறது மாத்திரம் தான் என் பொறுப்பு. அவனை நல்ல விதத்துல கொண்டு வரணும். அவன் நாளைக்கு என்ன செய்வான் செய்ய மாட்டான் எதிர்பார்க்காத. எதிர்பார்த்தேனா ஏமாற்ற, துக்கம் வரும், துயரம் வரும், ப்ராப்ளம் வரும், ஒரே இடிச்சுன்னு இருக்கும். அதுவும் அந்த பையனுக்கு கல்யாணம் வேற பண்ணி கொடுத்துட்டா பக்கத்துல நம்மள மாதிரி இன்னொரு பொண்ணு வருவா. நாமே எப்படிப்பட்ட ஆளு, அந்த அதெல்லாம் மைனஸ் மைனஸ் பிளஸ். அதனால இங்க என்ன சொல்றாரு, பற்றற்று பலனை எதிர்பார்க்காம செய். கர்மயோகம் நியத்தம் குரு கர்மா. இதுல நீ இதுல காம்ப்ரமைஸ் கிடையாதுன்றாரு பகவான். நல்ல தெளிவா சொல்றாரு, நியத்தம் குரு, இது விதி, இப்படித்தான் நீ செய்யணும், எதிர்பார்க்காம செய். ஓகே, இது ஒரு மூடன் கூட எதிர்பார்க்காம செய்ய மாட்டான். ஒரு முட்டாள் கூட எதிர்பார்க்காம செய்யும். இப்போ பகவானே கீதையை உபதேசம் பண்றான், அர்ஜுனன் கொஞ்சமாவது புரியணும்னு எதிர்பார்த்துன்னு சொல்லுவான். இப்ப நான் பேசுறேன், நான் நீங்க புரிஞ்சா கட்டி போறேங்க சொல்லி நான் பாட்டு ராமா கோவிந்தான்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? குறைஞ்சபட்சம் நான் சொல்றது கொஞ்சமாவது புரியணும்னு எதிர்பார்க்கிறேன். எதிர்பார்க்காம எப்படி செய்ய? அதனால பலனை எதிர்பார்க்கலாம்ப்பா. பலனை எதிர்பார்க்கறதுல தப்பு கிடையாது. கண்டிஷன் போடுறமே அது ராங். பலனை எதிர்பார்த்து செய்யலாம், ஆனா இப்படியே நடந்துடணும்னு நினைக்கிறேன்னா அது ராங். ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, பகவான் என்ன உத்தரவாதம் கொடுக்குறாரு, நான் பொறுப்பு. நீ செஞ்சினா நான் பொறுப்பு, உனக்கு நான் பலாபலன் கொடுக்குறேன் அப்படின்னா. வேற யார் மூலியமாவது கொடுப்பேன், வேற எதன் மூலியமாவது கொடுப்பேன். நாம செஞ்ச இடத்துல தான் வரும் இல்லை, எதன் மூலியமா நிச்சயமா நமக்கு பலன் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனா கண்டிஷன் என்ன, பலன் எதிர்பார்க்காம செய்யணும். இந்த ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும். நான் விலகிற மாதிரி இருந்து துட்டுலாம் வரணும்னு எதிர்பார்க்கிறேனே, அது தெரிஞ்சிருமே. நிஜமாவே நீ விலகி போனா விரும்பி வரும். சிவனே இவர் நாராயணன் உட்கார்ந்து இருந்தார், லக்ஷ்மி அங்க கிடைச்சது. பார்க்கடல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு கிடைச்சது. அவர் சும்மனே இருந்தனால அவர் விரும்பல, லக்ஷ்மி அங்க போய் சேர்ந்து. விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும். அதனால விருப்பு வெறுப்பற்று பற்றற்று பலனை எதிர்பார்க்காமல் நமக்கு வந்திருக்க கடமையை நான் செய்யணும். இப்ப பண்டிகை தினத்துல என்னுடைய மாமியாருக்கு நமஸ்காரம் பண்ணு, என் டியூட்டி. அது நமஸ்காரம் பண்றது, பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்றது என் டியூட்டி. எப்ப நச்சு நச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் மாமியாருக்கு என்னத்துக்கு நமஸ்காரம் இல்ல. பண்டிகை தினத்துல நமஸ்காரம் பண்றது என்னுடைய டியூட்டி, நான் பண்ணணும். அதனால அதுல என்னுடைய பர்சனல் விருப்பு வெறுப்பு கிடையாது. எனக்கு என்ன டியூட்டி வந்திருக்கிறதோ நான் செய்யணும். அதுதான் இங்க கர்மயோகத்துல சொல்லக்கூடிய தலையாய பாயிண்ட். சரி, இப்போ இந்த கர்மயோகத்தை இப்படி பண்ணி நான் ட்ரையா இருக்க, இதுல ஒரு உற்சாகம் இருக்கு, இல்லைன்னா இது செய்ய முடியாது. இப்படி அதுக்கு என்ன செய்யணும், அந்த காரியத்தை இப்ப பற்றற்று செய்யறது 9வது ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு, முக்த சங்க சமாச்சாரா. முக்த சங்க சமாச்சாரகன்னா சமாச்சாரா நன்கு செய்வாயாக. எப்படி செய்வாயாக? முக்த சங்கா. முக்த சங்கனா பற்றற்று செய். அது 9வது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இந்த கர்மத்தை எப்படி செய்யணும், பிரசாத புத்தியோட செய்யணும். கர்மத்தை ஈஸ்வர காரியமா செய்யணும். வரக்கூடிய பலனை ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கணும்.
அப்படி இந்த 12வது 13வது ஸ்லோகத்துல அவர் சொல்றார். எப்படி சொல்றாரு? 12வது ஸ்லோகம், இஷ்டான் போகான் ஹி ஓ தேவாஹ தாஸ்யந்தே யஜ்ஞ பாவிதாஹ தைர்த்தான பிரதாயைப்யஹ யோ புங்கே ஸ்தேன ஏவ சஹ யஜ்ஞசிஷ்டாசினः சந்தः முச்யந்தே சர்வகில்பிஷைः புஞ்சதே தே த்வகம் பாபாः ये பச்சந்த்யாத்மகாரணாத். இங்க 12-13 எப்படி செய்யணும்? இங்க 12ல இன்டைரக்டா சொல்ற, நெகட்டிவா சொல்ற. நீ செய்யக்கூடிய காரியத்தெல்லாம் பகவானுடைய நிமித்தமா நீ செய்யலன்னா அது திருடனுக்கு சமானம் சொல்ற. புங்கே தேன ஏவச்சகா. அதனால அப்ரார்த்தய, அதாவது ய அப்ரதாய புங்கே சக ஸ்தேனஹா. யக, யகனா எவனொருவன். அப்ரதாய, அப்ரதாயனா அர்ப்பணம் செய்யாமல், புங்கே அனுபவிக்கிறானோ, சமர்ப்பணம் பண்ணாம நைவேத்தியம் பண்ணாம ஒரு காரியத்தை அனுபவிக்கிறானோ, சக அவன் ஸ்தேனஹா திருடனுக்கு சமமானவன், திருடனாவான். யக என்ன, இதுக்கு ஆப்போசிட்டா போட்டா எப்படி வரும்? யக பிரதாய புங்கே சக யோகினஹா. யார் ஒருவன் அர்ப்பணித்து அனுபவிக்கிறானோ சக அவன் யோகியாவான். அப்போ நீ செய்யக்கூடிய காரியத்தெல்லாம் ஈஸ்வர காரியமா செய்யணும், பகவானுடைய காரியமா செய்யணும். இதுதான் அடுத்த பாயிண்ட். இது செஞ்சுட்டோம்னா எப்பேற்பட்ட கடமை வந்திருக்கிறதோ அதை நான் இன்ட்ரெஸ்டோட செய்ய முடியும். இல்லைன்னா ட்ரை ஆயிடும், செய்ய முடியாது. இப்போ மகாத்மா காந்திக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருந்தாரு. அவன் ஓனர் என்ன பண்ணாரு, நீ அவரை டிராப் பண்ணிட்டு வா, ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வா. ஸ்டேஷன்ல விட்டுட்டு வந்தா உடனே அந்த டிரைவரு எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு, நான் மகாத்மா காந்திக்கே டிரைவ் பண்ணிட்டேன், நான் மகாத்மா காந்திக்கே டிரைவ். அதே கார் தான், அதே டிரைவ் தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இப்ப என்ன பண்றான்? நான் மகாத்மா காந்திக்கு டிரைவ் பண்ணுவேன். இப்போ அப்போ எனக்கு வரக்கூடிய கடமைகள்லாம் எத்தனை வேலையா இருந்தாலும் அதை நான் எப்படி செய்யணும்? பகவானுடைய நிமித்தமா செய்யணும், ஈஸ்வர காரியமா செய்யணும். ஓகே, இப்ப ஈஸ்வர காரியமா செய்யறேன்னா, இப்ப நீங்க இந்த பண்டிகை தினத்துல என்ன பண்ணுவீங்க? மடியா குளிச்சுட்டு அடுப்புல போய் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அப்பப்ப டேஸ்ட் பார்ப்போமா? சுவாமிக்கு வைக்கிறது அப்பப்பெல்லாம் டேஸ்ட் எல்லாம் பண்ணுவோம். ஆனா அன்னைக்கு பார்த்துட்டு எல்லாம் கரெக்டா வந்துடும் இல்ல? ஏன்னா பகவானுடைய காரியமா செய்கின்ற, அது குறை இருக்கக்கூடாது, அழுக்கு இருக்கக்கூடாது, மடி இருக்கணும், ஆச்சாரம் இருக்கணும், சுத்தமா இருக்கணும். சரி, படம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்க, மூடியான அழுகின பழத்தை அங்க வைப்போமா? வைக்க மாட்டோம். பவித்திரமா இருக்கணும். அதுவும் வீட்டுல பெரியவன்னா அது காம்போட இருக்கணும், படம் சுத்தமா இருக்கணும். அப்போ நான் செய்யக்கூடிய காரியம்லாம் பகவானுடைய நிமித்தமா ஆயிடுத்துனா அது எல்லா வேலையும் அற்புதமா இருக்கும். பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க சாப்பிட்ட தட்டை நமக்கு கழுவி விட மாட்டாங்க, ஒரு இடத்துல போட்டுடணும். போட்டுட்டா அங்க பெரிய ப்ராசஸ் இருக்கும். 4 இடத்துல தட்டை கழுவுவாங்க. இந்த தட்டு கழுவுறான அவங்க யாருன்னா பெரிய பெரிய IAS, ரிட்டையர்டு பர்சன், பெரிய மல்டி மில்லியனர்ஸ். அவன்லாம் உட்காந்து சாதாரண வெள்ளை ஆஃப் நிக்கிறத போட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். பார்த்தா யாரும் பேக்கு மாதிரி வேலைக்கார மாதிரி இருக்கும். இல்ல, சாதாரண படிச்ச பெரிய மக்கள், பணக்காரா பக்கம் எல்லாம் ஸ்டேட்டஸ் உள்ள ஆளு, அவன் கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கான். மதர் அப்படி சொல்லிட்டு போயிருக்கா. அதனால கர்மயோகம் சுத்தமா, ஏன்னா அவங்க எல்லாமே பகவானுடைய. அதனால ஒரு இடமும்
சுத்தமா இருக்கும் நான் காரியத்தை செய்யும்போது. அதனால ஈஸ்வர காரியமா செய்யணும். ஓகே, இத இந்த இடத்துல சொல்றாரு. அதுக்கப்புறம் 13 என்ன சொல்றாரு? 13வது யக்ஞசிஷ்டாசின சந்தகா. சந்தகனா சாது, சாதுனா சான்றோன். சான்றோன் எப்படி ஞானி எப்படி இருப்பானா, யக்ஞசிஷ்டாசினஹா எல்லா காரியத்தையும் அர்ப்பணித்து அதுல வரக்கூடிய மிஞ்சினதை சாப்பிடுவான். அப்படின்னா இங்க என்ன சொல்றாரு? ஷேரிங். ஷேரிங். பி கேர் பி ஷேர். பி கேர் பி ஷேர். எல்லாரும் கேர் பண்ணிக்கணும், எல்லாருக்கும் எல்லாரும் ஷேர் பண்ண. ஈஸி கர்மயோகம். ஓகே, இப்ப திருப்பதி லட்டு உங்க கையில கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. முழு லட்டு கதவை சாத்திட்டு 100 நீனே திம்ப. அதுல கிருஷ்ணா லட்டா, அது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் லட்டா இல்ல, திருப்பதி லட்டு. ஃபர்ஸ்ட் பிரசாதம். பிரசாத கைக்கு வந்ததும் நம்ம என்ன பண்ணுவோம்? வாய்க்கு முதல்ல போகாது, கண்ணுல ஒத்திப்போம். கண்ணு பவித்திரம். ஃபர்ஸ்ட் பவித்திரம். ஓகே, அம்மா இந்த இது கொண்டு வந்திருக்கேன் நீ பால் கோவா அப்படி சொல்லிட்டு டேபிள்ல தூக்கி போட்டு பையன் போறான்னு வச்சுக்குவான். யாரும் தொடமாட்டார். அவன் போட்ட தினிசே அவன் சாப்பிட தோணாது. அவன் அதே ஆளு பையன் பவித்திரமா, அம்மா வரும்போது ஆஞ்சநேயர் கோயில பிரசாதம் பண்ணி இது வச்சு நைவேத்தியம் பண்ணி கொடுத்தோன்னா அம்மா வாங்கி என்ன பண்ணுவான்? கண்ணு நோட்டு. ஃபர்ஸ்ட் பிரசாத புத்தி பவித்திரம். இப்ப புஷ்பம் இருக்கு. புஷ்பம் சுவாமி கிட்ட நம்ம கிட்ட வந்துன்னா நேர தலைக்கு போகாது, கண்ணுல ஒத்திண்டு தலைக்கு. சாதாரண பூவான்னா மூக்கு கிட்ட போகும், நல்ல ஸ்மெல். ரெண்டு டிஃபரெண்ட் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் டிஃபரெண்டா. ஓகே, சோ செயல்லாம் ஒன்னா இருக்கும், ஆனா நம்ம மனசுல இருக்க ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும். ஓகே, பகவானுடைய பிரசாதம்னா ஃபர்ஸ்ட் பவித்திரம், நம்பர் 1. நம்பர் 2, என் கையில எவ்வளவு வந்திருக்கிறதோ அதுதான் பிரசாதம். நான் விரும்பினது குறைவா இருக்கலாம், ஜாஸ்தியா இருக்கலாம், இருந்தது மாதிரியே இருக்கலாம், எது வந்தாலும் பிரசாதம். நம்பர் 2. நம்பர் 3, விபரீதமா வந்தாலும் அது பிரசாதம். நம்பர் 4, அத ஷேர். எவ்வளவுக்கு எவ்வளவு அதை பிரிச்சு கொடுக்குறோமோ அவ்வளவுக்குள்ள கரு. யூ கிவ். கொடுங்க, கொடுத்துட்டே இருந்தது நிறைய வந்து டிஃபரெண்டா சொந்த அனுபவம். கொடுத்துக்கிட்டே இருந்தா வந்துடும். எப்ப பிடிச்சு வைக்கிறீங்களோ அது ஒரு நாள் மொத்தத்துக்கு எவனாவது அடிச்சுட்டு போடுவான். போன வாரத்தில் ஒருத்தர் வந்தார். அவர் வச்சனு சொல்லிட்டு இருந்தாரு, 2.5 கோடி கடன் ஜி அப்படின்னாரு. ஏன் அவர் சொல்லல. நான் ஒரு தடவை சொன்னேன், குழந்தைங்களா இருக்காங்க, ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க அப்படின்னு. சாக்லேட் ஒரு பேக்கெட், ஒரு 100 சாக்லேட். இது என்ன, ஒரு 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா ஆகும், மேக்சிமம் 50 ரூபா போட்டோம். மதியானம் வரல, சரி மதியானம் மறந்து போச்சு. சாயந்தரம் வரல, நான் விடல. 4 தடவை கேட்டிருந்தேன். இது பக்கத்துல இருந்தாலே எதுக்குச்சு அவங்க அடுத்த ஏகப்பட்ட சாக்லேட் வச்சிருக்கீங்களே, பசங்களுக்கு நான் வாங்கிட்டேன், இவர்கிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கொடுக்கலையா அவர். கடைசியில் நான் தான் தோத்துட்டேன். ஆனா பகவான் ஜெயிச்சுட்டான். புரியுதுங்களா? ஓ எங்கேயோ எல்லாம் 40 வருஷமா சேர்த்து வச்சதுன்னா ஒரு இடத்துல தூக்கி போட்டாரு பாருங்க, மொத்தமா போயிடுச்சு. நல்லா புரிஞ்சு. இப்ப அவருக்கு சபிக்கல. இது ரியல் நேரடியான உதாரணம், நேரடியான உதாரணம். அதனால பெரியவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, பழைய காலத்துல ஏதாவது ஒரு இன்கம் வந்துன்னு வச்சுங்க, உடனே ஒரு யாகம் பண்ணிடுவாங்க, யஜ்ஞம் பண்ணிடுவாங்க. ஏன் யஜ்ஞம் பண்ணுவாங்கன்னா அதுல நிறைய தானம் இருக்கும், நிறைய தானம் இருக்கும். அந்த மாதிரி பண்ணும். நமக்கு புத்தி கெட்டு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது கொடுக்கணும், ஷேர் பண்ணி ஷேர் பண்ணிட்டே. ஓகே, அந்த மாதிரி நம்முடைய சோ கிவ், அதுதான் ஷேரிங் தான் நம்முடைய பிரசாத புத்தி அப்படி சொல்றாரு. அதனால இங்க என்ன சொல்றாரு, 13ல நைவேத்தியம் பண்ணின உணவை சாப்பிடுறது தான், அதாவது மற்றவங்களுக்கு கொடுத்து செய்யறது தான் அது பவித்திரம். நீயே சாப்பிட்டுனா அது திருட்டுக்கு சமானம் அப்படி சொல்றாரு. அப்படி பண்ணக்கூடாது. அதனால யார் ஒருத்தர் அவர் ரொம்ப கடுமையான வார்த்தையை சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா பாபி, பாபி கிருஷ்ணா பாபின்ற
மத்தவங்க கொடுக்காம நீ மாத்திரம் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா பாப்பி. கிரகஸ்த சமைச்சா 2 பேருக்காக கொடுக்கணும். ஏன் மத்தவங்க கொடுக்கணும். நீ எத்தனை இட்லி சாப்பிடுவ, நீ எத்தனை இட்லி சாப்பிடுவ, 4 இட்லி 6 இட்லி அப்படி கணக்கு பண்ணி சாப்பிடக்கூடாது. 2 இட்லி எக்ஸ்ட்ரா போடணும். யாராவது வருவாங்க, அதிதி தேவோ பவ, அது மாதிரி கொடுக்கணும். அதனால ஏற்கனவே நான் பஞ்ச சொல்லிருக்கேன், அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணினா கர்மயோகம். ஓகே, சரி. இதுக்கப்புறம் காமிய கர்மத்தை நமக்கு நாம ஆசைப்பட்டு செய்யக்கூடிய கர்மத்தை பகவானுடைய நிமித்தமா செஞ்சு. இப்போ ட்ரெஸ் எடுக்கிறோம், இதெல்லாம் காமிய கர்மம். ட்ரெஸ் ஆனா கூட நம்ம பெரியவங்க என்ன செஞ்சிருக்காங்க, புது ட்ரெஸ் எடுத்தா அதுல பொட்டு வச்சு சுவாமிக்கு வச்சு அப்புறம் போட்டுப்போம். இவ்வளவு பவித்திரம் பாருங்க. அதனால போகத்தை கூட நம்ம யோகமா ஆக்கணும். ஓகே, நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு ஏகப்பட்ட ஐட்டம் பண்ணுவோம், ஆனா சுவாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுவோம். அந்த மாதிரி நம்ம செய்யணும். இதெல்லாம் இதுல இருந்து சொல்றாரு. இதுக்கு அடுத்தது பாயிண்ட் என்ன சொல்றாரு, கர்மயோகத்தினுடைய பலனை பத்தி சொல்றாரு. கர்மயோகத்தினுடைய பலன் என்னவா 17வது ஸ்லோகத்துல சொல்றாரு. அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான், ஆத்மரதிகி, தன்னில் தானாக சந்தோஷமாக இருப்பான். ஆத்ம திருப்தகா, அவன் தன்னில் தானாக திருப்தியோடு இருப்பான், சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆத்மன் ஏவக சந்துஷ்டகா, அவன் தன்னில் தானாக சுகமாக சந்தோஷமாக இருப்பான். அப்படிப்பட்டவன் அவன் கர்மயோகி. கர்மயோகத்தை அப்படி பண்ணா இருக்கும். சரி, இப்படி கர்மயோகத்தை இப்ப அர்ஜுனன் நினைச்சிருப்பான். அர்ஜுனன் இப்படி நினைச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க, நான் சித்த சுத்தி எல்லாம் அடைஞ்சாச்சுப்பா, நான் எனக்கு கர்மயோகம். பகவான் சொல்றாரு விடல. நீ சித்த சுத்தி அடைஞ்சாலும் நீ கர்மத்தை செய்யணும். செயலை துறக்கிறதுக்கு ரைட் கிடையாது, செயல் பண்ணணும். ஏன் செயல் பண்ணணும், இந்த 20வது ஸ்லோகம். கர்மணைவ ஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனா கதாயக லோக சங்கரஹமேவாபி சம்யஸ்யன் கர்த்துமர்ஹசி யத்யதாசரதி ஸ்ரேஷ்டஹ தத்ததேவேதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. சோ ஜனகர் போன்றவர்கள்லாம் ஞானி ஆயிட்டாங்க, சித்த சுத்தி அடைஞ்சு ஞானத்தை அடைஞ்சு ஞானியானுங்க. ஜனகர் போன்றவர்கள் கூட கர்மத்தை பண்ணினாங்கப்பா. அவங்க ஏன் பண்ணினாங்க, அவங்க லோக சங்கரஹா, ஞானத்தை அடைஞ்ச பிறகு நீ கர்மம் செஞ்சினா லோக சங்கரஹா. ஞானத்தை அடையாறதுக்கு முன்னாடி செய்யறது சித்த சுத்தி. அதனால அவங்களா லோக சங்கரகா இருக்கு. லோக சங்கரக செய். ஏன் அப்படின்னா சிஷ்டாச்சாரா. சிஷ்டாச்சாரகன்னா நம்ம நம்ம வாழ்க்கையை எப்படி அமைப்போம் அப்படின்னா ஸ்ருதி ஸ்மிருதி சிஷ்டாச்சாரகா, 3 விஷயத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை பயன்படுத்தணும். எப்படின்னா வேதம் என்ன சொல்றதோ அதை செய்யணும், அல்லது வேதத்தை பின்பற்றி வந்திருக்க ஸ்மிருதி சாஸ்திரம் அதை பத்தி பின்பற்றணும். இது 2 எனக்கு தெரியலன்னா முக்கியமானது எனக்கு முன்னாடி யார் இருக்கிறார்களோ சான்றோர்கள் ஆச்சாரியர்கள் அவர்களை பின்பற்றி நான் செய்யணும். இது சாதாரண சாமான்யமான விஷயம். அப்பா எப்படி காலையில எழுந்துக்கிறாரோ புள்ள அப்படி எழுந்துப்பாங்க. அவர் எடுத்தோடனே அக்னிஹோத்திரியா இப்படி வச்சாருன்னா பையன் அந்த குட்டி பையனமா பென்சில் எடுத்து வாயில வச்சு பாக்குறது. சிஷ்டாச்சாரா தாசரதி, எது சிரேஷ்டமா முன்னாடி நமக்கு மாடல் ரோல் இருக்கிறதோ அப்படிதான். ஒரு குட்டி பையன் வந்தான், 2nd ஸ்டாண்டர்ட், நேற்றுக்கு முந்தானத்து கிளாஸ் வந்தான், மாதவன் அப்படின்னா. சரி, மாஸ் மீடியா, அவனுக்கு மீடியா தான் அவனுக்கு ஹீரோ. அப்போ நமக்கு முன்னாடி இப்ப ஒரு அம்மா சொல்லிச்சு, பையன் பொண்ணு படிக்கிறதே இல்லை அப்படின்னு. ஏண்டே எக்ஸாம் எழுந்துரு அப்படி சொல்லிட்டு எழுப்பி விட்டாங்க. படுத்துட்டே எழுப்பி விட்டாங்க.
உடனே எழுப்பிட்டு அந்த பொண்ணு எழுந்துக்கிற மாதிரி இருந்தது. எழுந்துட்டு உடனே இந்த அம்மா இப்படி படுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி பார்த்தா அது அப்படி திரும்பி படுத்து. அதனால யார் ஒருத்தர் பொறுப்பா இருக்காங்களோ, மாடல் ரோல் இருக்காங்களோ, அவங்க முன்கூட்டி எழுந்து பண்ணினாதான் கொஞ்சமாவது கீழே இருக்கவங்க செய்வாங்க. உங்களுக்கு யார் ஃபாலோ, நீங்க எல்லாமே சிஷ்டாச்சாரகா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்னுடைய ஆபீஸ்ல, என்னுடைய வீட்டுல, என்னுடைய தெருவுல சிஷ்டாச்சாரகா. நான் தான் மாடல் ரோல். எனக்கு கீழே 2-3 பேர் ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்காகாவது நான், என்னுடைய குழந்தைக்காகாவது நான் ஒழுங்கா இருக்கணும். கொஞ்சம் பூஜை பண்ணணும், கொஞ்சம் ஜபம் பண்ணணும், கொஞ்சம் யோகா பண்ணணும், ஒழுங்கா இருக்கணும். அது என்னுடைய குழந்தைக்காக. நான் எப்படி வேணா இருக்கேன். ஏன் சில பேர் என்ன சொல்லுவான், நான் வந்து பழுத்த மட்டை எப்படியோ போட்டோம், நீ எங்கடா, நீ செய்யடா, ஒண்ணு செய்ய. நீ எவ்வளவு மாடல் ரோலா இருக்கியோ அதை பொறுத்துதான் நம்மள ஃபாலோ பண்ற குழந்தைங்க பண்ணும். அது இன்னைக்கு துரதிருஷ்டம் என்னன்னா, நமக்கு மாடல் ரோல் இல்லாம போயிடுச்சு. மாடல் ரோல் இல்லாம இப்ப சாணக்கியா வீட்டுல நிறைய கம்பெனி இருந்து திருடன் தூக்கிட்டு போயிட்டான். எடுத்துட்டு அதுல ஒருத்தன் தடுக்கி சாணக்கியா மேலே விழுந்துட்டான். விழுந்த உடனே விழுந்து பார்த்த உடனே அவர் ஒரு கிழிஞ்ச கம்பெனி தச்சு போத்தின்னு இருக்காரு. அதுல ஒருத்தன் திருட கூட்ட தலைவன் சொன்னான், ஏன் நீ இப்படி பஞ்சகத்தில பண்ணிருக்க, இவ்வளவு புது புது கம்பெனி இருக்கு, அதை போத்தின்னு படுக்கூடாது, கிழிஞ்ச கம்பெனி ஏன் பார்த்துருக்க. நான் சொன்னா, இது என் சொந்த கம்பெனி, அதெல்லாம் ஏழைக்கு கொடுக்கறதுக்கு சரி. அந்த திருட தலைவன் திருப்பி ஆர்டர் பண்ண எல்லாத்தையும் கொண்டு வந்து திருப்பி போட்டு. இது நம்ம நாட்டில் நடந்தது. முதலமைச்சர் சாணக்கியன், மகத சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவன், மாடல் ரோல். அப்படி நம்ம நாட்டில் இருந்தாங்க, மாடல் ரோல் இருந்தது. அதனால சிஷ்டாச்சாரகா. சோ ஏ அர்ஜுனா, நீ வந்து இவ்வளவு பெரிய நாட் ஆர்டினரி பர்சன், யூ ஆர் லீடர். அதனால நீ வந்து களத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டேன்னா எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால நீ வந்து உன்னுடைய ஸ்வதர்மத்தை விடாத. கடைசி ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு, கடைசியில என்ன முடிக்கிறாருன்னா, எங்க 35வது ஸ்லோகம், 35வது ஸ்லோகம், உன்னுடைய ஸ்வதர்மத்தை விட்டுடாத. உனக்கு சத்திரிய தர்மம் இருக்கிறது, அது என்ன தர்மம் இருக்கோ விடு. பிரத்யார் தர்மம் எவ்வளவு வசந்தியா இருந்தா கூட அது வந்து பயத்தை உண்டாக்கும். உன்னுடைய ஸ்வதர்மம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீ செய். அதனால ஸ்வதர்மத்தை விட்டுட கூடாது. எனக்கு என்ன தர்மம் இருக்கிறதோ அந்த தர்மத்தை கடப்படி செய். கடைசியா அதுக்கப்புறம் சொல்லி, மயி சர்வாணி கர்மாணி, நீ இந்த 30வது ஸ்லோகத்துல மயி சர்வாணி கர்மாணி, எனக்காக நீ அர்ப்பணிச்சு காரியத்தை பண்ணு, பகவானுக்காக அர்ப்பணிச்சு காரியம் பண்ணு. நான் என்ற அகங்காரம் வேண்டாம். ஓகே, அப்படி நீ பண்ணினா சந்நிய அர்ப்பணிச்சு செய். நிராசி, நிராசினா ஆசையற்று செய். நிர்மமம், மமகாரம் இல்லாம செய். விகதஸ்வரஹா, தாபமற்றவன டென்ஷனோட செய்யாதே. பூத்வா, அப்படி நீ இந்த காரியத்தை, இந்த யுத்தத்தை நீ செய். இந்த யுத்தத்தை எனக்காக என் பொருட்டு செய். ஏற்கனவே நான் எல்லாரையும் அழிச்சுட்டேன், நீ ஒன்னும் செய்ய போறதில்லை, எடுத்து இப்படி பண்ணணும், அவ்வளவுதான். அதனால ஏற்கனவே பகவான் விதிச்சிருக்கா. இதான் இப்படி ஏற்கனவே எது நடக்கிறதோ அதுதான் நடக்க போறது. அந்த இடத்துல நம்ம பங்கு கொள்ளும் போது விருப்பு வெறுப்பு இல்லாம பகவானுக்கு அர்ப்பணிச்சு செஞ்சுட்டா வா கர்மயோகி. இப்படி சொன்ன உடனே அடுத்தது ஒரு கேள்வி கேட்கிறான், இந்த பற்றற்று செய்யறது எப்படி, ஆசையை துறக்கிறது எப்படி, அதுதானே பெரிய ப்ராப்ளம். அது என்னது, அது நம்ம அடுத்த வாரத்துல பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி